அப்படின்னு எனக்கு விளக்கமாக சொல்லுவேன். இதில் வந்து நான் கொஞ்சம் சில எழுத்துப்பிள்ளைகள் இருக்கலாம். அதுக்கு வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் ரெண்டுமே வந்து முக்திக்கு ஏற்றது தான். ஆனால் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் ஈடுபடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா செயலை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எந்தையுமே நினைவுல கூட கொள்ளாமல் இருக்க முடியாது, எண்ணத்துல கூட கொண்டு வராமல் இருக்க முடியாது. ஏன்னா உலகில் அப்படிதான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அதனால வந்து அப்படி இருக்கிறத விட நீ டைவர்ஷன் பண்ணி பக்தி தொண்டில் போயிட்டீங்கன்னா உனக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அப்படி பக்தி தொண்டில் ஈடுபடுது. இப்போ நம்ம பக்தி நம்மளோட அதாவது இந்த ரெகுலர் உலகில இருந்து அப்படியே டைரக்ட் டைவர்ஷன் ஆகி நம்ம சாமி பக்கத்துக்கு போயிடலாம். அப்போ அந்த வழியில போறப்ப நமக்கு அந்த செயலே வந்து அடுத்து வந்து சன்னியாசி, நிரந்தரமான சன்னியாசிங்கிறவர் எப்படி இருப்பாருன்னா, அவர் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பற்று இருப்பார். அவர் வந்து பௌதீக பந்தங்களை வந்து முழுமையாக முக்தி அடைந்தவர். அடுத்து வந்து கர்மயோகம் வந்து சாங்கி யோகம், இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்னு வந்து வேற வேற அப்படின்னு சொல்லி அறிவற்றவரே பேசுவார். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். இந்த சாங்கி யோகங்கிறத ஜஸ்ட் ஒரு நம்ம 2வது அத்தியாயத்தில் சாங்கி யோகம் சாங்கி யோகம் என்ன இருக்குன்னா, ஆத்மாவோட உண்மையான இயல்போட தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். ஆத்மாவோட தன்மை, நம்ம கூட 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ஆத்மாங்கிறது வந்து அழிக்க முடியாதது, அது வந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவோட தன்மைகளை பற்றின ஃபுல் இதை விவரிச்சு அந்த யோகத்துக்கு பேர் சாங்கி யோகம். ஸோ அந்த யோகமும் நம்ம கர்ம யோகமும் வேற வேற எல்லாம் கிடையாது, அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல வந்து இதுல ரெண்டுல அந்த மெத்தட், அதாவது இப்போ நம்ம நான் யாருன்னு விசாரணைக்குள்ள போய் வந்து அந்த ஆத்மாவோட எண்டுக்கு போறது ஒரு மெத்தட் சாங்கி யோகம். அந்த அந்த ரூட்ல போய் வரலாம், அது வந்து ஆத்ம தேடல் அந்த மாதிரி போய் வர்றது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து என்னன்னா பக்தி தொண்டு, இந்த பக்தி தொண்டு செஞ்சு போய் வரலாம். ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கரெக்டாக போனால் போதும். நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வேணும்னா ரெண்டுமே கொண்டு போய் சேர்க்கிற இடம் ஒன்று தான் அப்படிங்கிறது தான். மலையில இப்படி ஏறலாம், இப்படி ஏறலாம். அதனால இப்படி ஏறுறது பக்தி தொண்டு சாங்கி யோகம் இரண்டையுமே சமநிலையில் காண்பவனே உள்ளதை உள்ளபடி காண்பவன். அடுத்து வந்து பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது என்பது ஒருவனை மகிழ்விக்காது. பக்தி தொண்டில் ஈடுபடுவன் விரைவில் பரம்பொருளை அடைய முடியும். பக்தி தொண்டில் போனாலே பரம்பொருளை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது, அது விரைவாகவே அடைஞ்சிடலாம். ஏன்னா அதை விட நம்ம நான் யாரும் விசாரணைக்கு போகலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்கு. இது ரொம்ப ஈஸியாக சரணாகதி சிம்பிளாக சாமி நாம சொல்லுங்க, சிம்பிளாக சரணாகதி வழியாக ஈஸியாகவே போயிடலாம்.